ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி குருமா பாக்கி வந்தால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி 4 சப்பாத்தி பாக்கி வந்திருக்கு, கொஞ்சம் குருமா பாக்கி வந்திருக்கு. 4 சப்பாத்தியும் சிசரில் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணது போட்டு வதக்கிட்டுருக்கேன். லைட்டாக வதக்கினா போதும். தக்காளி 1 பொடியாக சாப் பண்ணது சேர்த்துருக்கேன், வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே சப்பாத்தி பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். குருமாவும் அதுக்கு மேலால் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். லைட்டாக சால்ட்டு கலந்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் இது மாதிரி கொத்தி விட்டுடலாம். சப்பாத்தி குருமா சாஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். வயசானவங்களும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி பாக்கி வந்தால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். கொத்தி விட்ட சப்பாத்தி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன். தேங்க்யூ.